இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? துதிக்க தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன அப்படின்ற இந்த வார்த்தைகள் ஒரு வாலிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்ட வார்த்தைகள். நான் சிறு வயதிலிருந்து எல்லா நீதியும் நிறைவேற்றி வருகிறேன், ஆனா இன்னும் என்கிட்ட என்ன குறைவு இருக்குன்னு அந்த வாலிபன் ஆண்டவரை நோக்கி கேட்டதை நாம வேதத்துல பாக்குறோம். இது மாதிரிதான் ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு நாம நீதிமான்கள் போல காணப்பட்டாலும் கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து நாமும் இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்வில என்னெல்லாம் குறைகள் இருக்குது அப்படின்றத வேத வசனங்கள் மூலமாக ஆராயவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தவும் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி நம்மை நாமே நிதானித்து அறியும் பொழுது நாம் நியாய தீர்ப்புக்கு தப்பலாம். ஆகவே இந்த நாள்ல நம்முடைய பரிசுத்தத்திற்காகவும் நம்முடைய குடும்பத்தினருடைய பரிசுத்தத்திற்காகவும் விசேஷமாய் கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் இன்னும் நாம எதுலெல்லாம் நம்மை சரி செய்து கொள்ளணும்ன்றத நமக்கு உணர்த்த வேண்டும் என்று தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கலாம். துதிக்க வேண்டியது தானியேலை குற்றப்படுத்தணும்னு அந்த தேசத்தின் பிரதானிகளும் அதிபதிகளும் அவரை குறித்து ஆராய்ந்த போது அவரிடத்துல ஒரு குற்றத்தையும் குறைவும் காணப்பட முடியல அப்படின்னு நாம வேதத்துல வாசிக்கிறோம். தானியேலை உத்தமமான வழியில நடத்தின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் அவருக்கு விட்டு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மையும் அவருடைய நீதியின் வழியிலே நடத்தி பரிசுத்தமாய் காத்து கொள்ள வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே தானியேலை நீதியில நடத்தினதுக்காகவும் நம்மையும் தம்முடைய நீதியின் வழியில நடத்தி நித்திய பாதையில கொண்டு போய் சேர்ப்பார்ன்ற விசுவாசத்தோடும் இன்னைக்கு கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்தலாம்.